2012ஆம் ஆண்டு மதுரை மாவட்டம் சிலைமான் அருகே புளியங்குளத்தைச் சேர்ந்த சிலர் முத்துராமலிங்க தேவர் ஜெயந்தி விழாவுக்கு சென்றுவிட்டு காரில் ஊர் திரும்பிக் கொண்டிருந்தனர். மதுரை சிந்தாமணிபுர காவல் நிலையம் அருகே வந்தபோது கார் மீது சிலர் பெட்ரோல் குண்டு வீசி தாக்கினர். இதில் காரில் இருந்த ஜெயபாண்டி, சுந்தரபாண்டி உள்ளிட்ட 7 பேர் இறந்தனர். இந்த சம்பவத்தில் மேல அனுப்பானடியைச் சேர்ந்த ராமர்பாண்டி தலைமையில் 11 பேர் ஈடுபட்டது விசாரணையில் தெரிந்தது. அவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டனர். பின்னர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஜாமீன் பெற்று நீதிமன்றத்தில் கையொப்பமிட்டு வந்தனர். ராமர்பாண்டியும் அவரது நண்பர் கார்த்திக்கும் மதுரையில் பாதுகாப்பில்லை என மனு அளித்தனர். அதனால் அவர்கள் கரூர் குற்றவியல் நீதிமன்றத்தில் கையெழுத்திட அனுமதி வழங்கப்பட்டது. ராமர்பாண்டியும் கார்த்திக்கும் கரூர் கோர்ட்டுக்கு கடந்த திங்கட்கிழமை பைக்கில் சென்றனர். கையெழுத்து போட்டுவிட்டு ஊர் திரும்பிக் கொண்டிருந்தனர். கரூர் மாவட்டம் தடாக்கோவில் அருகே காரில் வந்த கும்பல் அவர்களை மறித்து அரிவாளால் வெட்டியது. இதில் ராமர்பாண்டி சம்பவ இடத்திலேயே இறந்தார். கார்த்திக் படுகாயங்களுடன் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சம்பவத்தில் கொலையாளிகளை பிடிக்க வேண்டும் என ராமர்பாண்டி உறவினர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கொலை செய்தது யார் என தெரியாமல் போலீசார் திணறி வந்தனர். இந்நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக மதுரை கருப்பாயூரணி வினோத்கண்ணன், மகேஷ்குமார், மேலூர் தனுஷ், ஆண்டார் கொட்டாரம் தர்மர், ரமேஷ் ஆகிய 5 பேர் ராமநாதபுரம் மாவட்ட முதுகுளத்தூர் கோர்ட்டில் சரணடைந்தனர். அவர்களை 5 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி அருண் சங்கர் உத்தரவிட்டார். பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அவர்கள் விருதுநகர் மாவட்டத்தில் நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டுள்ளனர்.